ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவார நமஸ்காரங்கள். சனி வக்ர நிவர்த்தி 17/11/2025 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில், அதாவது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் பார்த்தலையானால் திங்கட்கிழமை சனி, அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம், சோமவார பிரதோஷ காலம், மிகவும் வசந்த காலம். அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரி, முதல்ல சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை தெரிவிச்சுக்கலாம். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனேஸ்வரம். சனி பகவானை வணங்கி கொள்ளும். சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே, ஆனால் அவர் பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஆயுள் காரகன். அதை தவிர உங்களுடைய வேலை, அதை தவிர உங்களுடைய 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், இது எல்லாத்துக்குமே அவர் தான் காரகத்துவத்தை கொடுக்குறார். அது தவிர உங்களுடைய தொழில், ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கடன், நோய்வாய்ப்படுதல், அதை தவிர ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது, அசிங்கப்படுறது, அடுத்தவாகிட்ட அவமானப்படுறது, முடிஞ்ச வரலும் மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம். இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தோன்னா சனீஸ்வரனால் போராளி குணம் வரும். உங்கள் பின்னாடி மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாகும். சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது. சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசாபுக்திகளில் தான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பெரிய இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம். இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த லோயஸ்ட் பீப்புள் பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனியினுடைய காரகத்துவம் நல்லபடியாகவே அமையும். கீழ்த்தட்டு மக்களை நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும், வசியப்படுத்தக்கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார். போராளி குணம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை எடுத்து வெளியே கொண்டு வருவார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எந்த இடத்துல நேர்மை தன்மை இருக்கணுமோ இந்த லோயர் மாஸில் அதை எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது. கீழ்த்தட்டு மக்களுக்கு மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய, மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகட்டமாக இருக்கக்கூடும். அதனால் சனி திசை வரும்போது பார்த்தாலேயானால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருந்தோமே ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும். சரி, இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப 2 ராசிக்கும் அவரே அதிபதி. 10, 11ஆம் வீடு, 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது உங்களுடைய ஜீவனஸ்தானம், ஜீவனம், ஆயுள், இது ரெண்டுத்துக்கும் காரகத்துவம் வச்சுன்னு இருக்கக்கூடியவர் சனி. சரி, இந்த சனி கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை. சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு. சனியை வைக்கிறதுனால பார்த்தாலேயானால் ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்கார்றது, அதை தவிர மக்களின் செல்வாக்களை அதிகமாக பெறுறது, மக்களின் செல்வாக்குகள் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள், மக்களால் போற்றப்படக்கூடியவர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ, ஆட்சியாக இருந்தோ, சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். போராளி குணம் அதிகமாக இருக்கும். சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும். சரி, இந்த சனி எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அது தவிர சிறுநீரக பிரச்சனை, அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது கழிவு பாதைகள் வரக்கூடிய உபாதைகள், கிட்னி ப்ராப்ளம், அது தவிர இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது. அது தவிர பார்த்தோம்னா எலும்பு தேய்மானங்கள், அதை சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது. ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம். சரி, இந்த சனி பகவான் எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது. பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும்.
பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பேச்சின் மூலியமாகவே பிரபல்யமாகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சட்டம் ஒழுங்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுடைய பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ பார்த்தாலேயானால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாளாக அவருடைய வேகம் கம்மியாக இருந்தது, அதன் மூலியமாக பலன்களும் கம்மியாக இருந்தது. இப்பொழுது பார்த்தீர்களேயானால் அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம்தான் இருக்க போகிறார். அதற்கு பிறகு அவருக்கு சனி பெயர்ச்சி 6/3/2026 வருது. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டம் வரை அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம். துலாத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவுகோல் வச்சுருப்பாங்க. அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். துலாம் அப்படின்னா தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால் உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது எடுத்துக்கொண்டு கழித்து கொண்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லதுக்கு நல்லதை கொடுக்கறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியினுடைய வேலை. அதனால் சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை, நீங்கள் செய்த தர்மம், அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார். யார் யாருக்கெல்லாம் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார். இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் என்ன, அது எப்படிலாம் மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன? ஒருவேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க. அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சுடசாதம் வைங்க. குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சுடசாதம் காகத்துக்கு வைங்க. அது தவிர சனிக்கிழமை எள்ளு விளக்கு போடுங்க. யாருக்கு? சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. ஒரு 8 எள்ளு விளக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம். 8 பிரதட்சணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம். அது தவிர பார்த்தோம்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள், காகத்துக்கு உண்டானது, அதாவது சாதம் வைக்கிறது, காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு, புது சாதம் சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது. அது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் பேரலைஸ் ஆகிருக்கிறவா, கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க. சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம், கருப்பு துணி கொடுக்கலாம். அது தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம். அது தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது தோல்னால் இந்த லெதர் ஷூஸு, லெதர் பர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம். லெதர் பேக் கொடுக்கலாம், லெதர் கோட்டு கொடுக்கலாம், லெதர் க்ளவுஸ் கொடுக்கலாம். அது தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள், அதாவது வீடு இருக்கிறவர்கள், அது தவிர அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள், கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வாங்கி கொடுக்கலாம். இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு, மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும். இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னா ஆணி, அந்த மாதிரி சுத்தி, உளி இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம். நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியிலிருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தில் விழும். அதாவது 7ஆம் இடம். 7ஆம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம். இது சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் படக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய வித்மஹே சாயா புத்ராய தீமஹி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாத்து அப்படின்றத ஒரு 8 தரம் ஒரு நாளைக்கும் சொல்லிட்டு வாங்க. நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் அதை லிங்க் போடுறேன் பாருங்க. அதை பார்த்து 8 தரம் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும். சரி, இப்போது
மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு ஜோதிடத்திற்கு, அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் அப்படின்னா, ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்கோ. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு உங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் 50 வயசு 60 வயசு ஆனவாள்லாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமையே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டு இருப்பா. ஆனால் மிதுன ராசி மிருகசீரிஷத்தில் இருப்பாள். அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லேயும் சரி, நட்சத்திர பாதங்கள்லேயும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு இப்போது நல்ல தசை நடக்கிறது நினச்சிட்டு இருப்பீங்கோ, தசை ஒன்றும் கை கொடுக்காது, பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருப்பீங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனி பகவான் வக்ர நிவர்த்தியினுடைய பலன்களை பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசிநாதனும் அவரே, 2ஆம் இடத்திற்கு உரியவரும் அவரே. அதாவது உங்களுடைய குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சனி பகவானே. சரி, சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு சார், என்ன சார் இது அப்படின்னா, உங்களுடைய பொருள் சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதாவது பணம் வர்றதுக்கு பஞ்சமே இருக்காது. நிச்சயமாக பணம் வரும், எல்லா வகையிலையும் பணம் வரும். அதாவது விட்டு போன இடத்துல எங்கெங்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களோ அங்கேருந்தெல்லாம் கூட பணம் வரும், கவலைப்படவே தேவையில்லை. ஆனால் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. பேச்சில் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் நிச்சயமாக வரும். பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பம், வாக்கு, தனம்னு 3த்தையும் சொல்கிறோம். இதில் வாக்கு, தனம், அதாவது குடும்பம், வாக்கு இது 2த்துலேயுமே பிரச்சனைகளே கொடுப்பார். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருந்து யார்கிட்ட பேசும் பொழுதும் நீங்கள் பொறுமையாக பேசுகிறது நல்லது. நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்க தவறுதலாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 17/11/2025 6/3/2026 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியும் அடையிறார். அதனால் உங்களுக்கு 7.5 சனி இந்த 6/3/2026 முடிய போகிறது. அதனால் இவ்வளவு நாளும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு சுமூகமான தீர்வு நிச்சயமாக வரும். யாருடனும் தகராறுக்கு போகாதீங்க, பொறுமையாக இருங்க. இவ்வளவு நாள் கடந்து வந்துட்டீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு பேச்சின் மூலியமாக நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் எங்கேயும் பிரயோகப்படுத்திடாதீங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது ஜாகிரதையாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அதனால் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை நிமித்தமாக பணம் அதிகமாக வருதுன்றதுக்காக ஆட்டோமேட்டிக்காக ஓடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர பார்த்தோம்னா 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புதிய வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய இடமாக இருக்கும். அதனால் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 8ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது கவர்மெண்ட் சொல்லக்கூடிய, அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டின்படி செல்வது மிகவும் நல்லது. தவறான விஷயங்களை பருகவோ, தவறான விஷயங்களை எடுத்து சென்றதோ இந்த மாதிரியான பண்ணாதீங்க, அது நல்லதில்லை. முடிந்தவரையிலும் பார்த்தீங்களேனால் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 11ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு சார் அப்படின்னா 11ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும். அதுவும் பார்த்தலையானால் சட்டம் ஒழுங்கு அந்த விஷயத்தில் இருக்கிறவங்க, அதை தவிர மண், அதுவும் இது என்ன சொல்கிறது, அதாவது பூமியை நோண்டி எடுக்கக்கூடிய எர்த் மூவர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், உள்ளுக்குள்ளே கீழே பள்ளத்தின் கீழே போர்வெல் போடுறவங்க, ட்ரைனேஜ் போடுறவங்க, இந்த ஜாப் ஒர்க்கர்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது இந்த ஷார்ட் டைம் ஜாப் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, டெய்லி வேஜஸ்ஸு, இவங்களுக்கெல்லாம் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால்
இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குமானால் பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புதிய வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போங்க. விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். இந்த காலகட்டத்தில் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதையல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். அதோடு பார்த்தாலேயானால் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய மேன்மை இருக்கும். இந்த இதில் ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, சின்ன சின்ன அரசியல் சம்பந்தப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஹெச்ஆராக இருக்கிறவங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இரும்பு சம்பந்தமாக ஸ்டீலு, அயர்ன் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றங்கள் இருக்கும். கொடை, கருப்பு கலர் கொடை, இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த குச்சனூர் கோவிலுக்கு, அதாவது சனி பகவானுடைய கோவில் குச்சனூரில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளிலிருந்து நல்ல விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது சனி பிரதோஷம் வந்ததேயானால் சனி பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து இது பண்ணுங்க. சனி பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சிவன் கோயிலில் போய் அந்த ஆர்த்தியை சேவிச்சுட்டு வாங்க. 5:45 6:15 மணி வரலும் உண்டான காலகட்டம். அது தவிர பார்த்தாலேயானால் அந்த பதநீர் வாங்கி கொடுக்கறது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள் தானம் கொடுக்கறது, அதாவது மண்வெட்டி, பாண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். உங்களால் எதுவும் முடியலையா, ஆணி அது வாங்கி தானமாக கொடுங்க. சுத்தியல் வாங்கி தானமாக கொடுங்க. ஸ்க்ரூ டிரைவர் வாங்கி தானமாக கொடுங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எண்ணெய், நல்லெண்ணெய் வாங்கி தானமாக கொடுங்க. இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.